வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க, பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னா. ராகு கேது வந்து பாருங்க, ஒருத்தவங்களை குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போய் விடும், கோபுரத்தில் இருக்கவங்கள குப்பமேட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயா கிரகங்களாக இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து பாருங்க, எந்த ராசியில் போகிறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க, இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க. இதை உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே விடுறோன்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மொத்தமாக நம்மளை அமைக்க அவங்க டாமினேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாயிடும் ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ். அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிற பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள், பொதுவாக மேஷத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். எல்லா யூனிஃபார்ம்டு சர்வீஸுமே பெரும்பாலும் மேஷராசியில் வந்து சேரும். செவ்வாய் ஆதிக்கம் அப்படின்றதுனால எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி கரெக்டாக ப்ராப்பகேட் பண்ணக்கூடிய மேஷராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவத்திலையும், கேது பகவான் 5ஆம் பாவத்திலையும் போகிறார். இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் போகிறதுனால என்ன பண்ணுவார், மேஷராசி அன்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் 29 வந்து சனி பயிற்சி ஆரம்பிக்குது. இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மே 18 தான் ஆரம்பிக்குது. அப்போ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரைய சனியாக வராரு. அவர் கொஞ்சம் கெடுக்கிற வேலையை செய்வார், ஆனால் ராகு பகவான் அள்ளி கொடுக்குற வேலையை செய்வார். இது என்னங்க, எல்லா கிரகமும் கொடுத்தா ஒன்றா கொடுக்கணும், இல்லைனா எல்லாம் ஒன்றா கெடுக்கணும். ஒன்று கெடுக்குது, ஒன்று கொடுக்குது, ஒன்று தடுக்குது. இது என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது கிரகங்களோட கோச்சார நிலை எப்படி, கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கான வேலையை பர்ஃபெக்டாக செய்வாங்க அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம மனுஷங்களை மாதிரி கிடையாது, வேணும்னா ஒன்று வேணான்னா ஒன்று அப்படின்னு செய்யறதுக்கு எந்த இடத்துல விதிக்கப்பட்ட வேலை என்னவோ அவங்களுக்கு அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்வாங்க. அந்த விதத்தில் வந்து பாருங்கள், உங்களுக்கு மேஷராசி அன்பர்கள் ராகு பகவான் 11ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றதுனால, 11ஆம் பாவத்தில் பயிற்சி ஆகிறதுனால நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த 1.5 வருஷத்துக்கு. அப்போ 7.5 நாட்டு சனியில் ஒரு 1.5 வருஷத்தை நீங்கள் ராகுனோட தயவுனால ஈஸியாக கடந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. சரி, அதே மாதிரி பாருங்கள், மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் ஹெல்ப்பு அப்படின்றது பண்ணுவாங்க. இப்போ மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு அக்கா அண்ணன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்ப் அப்படின்றது நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் பல மொழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய, அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் அப்படின்றது ஏற்படும். மேபி பிள்ளைங்க மேஷராசி பிள்ளைங்களா இருந்தால் வெளிநாட்டில் படிக்க போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த ரஷ்யா அந்த மாதிரி படிக்க போகிறதுனால அங்கத்திய மொழியை அவங்க கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். நிறைய மேஷராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம், அந்த பிரயாணத்தினால ஒரு ஆதாயம், அந்த பிரயாணத்தினால ஒரு மேன்மை, அந்த பிரயாணத்தினால ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பொதுவாக இந்த ராகு கேது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு சம்பந்தம் உடைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து பாபரோட கன்ஜங்ஷன் இல்லை அப்படின்னா இது நிறையவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்கள், மேஷராசி அன்பர்கள் திடீர் பண பிராப்தி அப்படின்றது ஏற்படும். அதாவது திடீர் தன பிராப்தி அப்படின்றது ஏற்படும். நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபு, அப்பா, அம்மா இவங்களை பிரிஞ்சு வாழறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கும். நீங்கள் இது கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிரிஞ்சு வாழறதுக்கான சுச்சுவேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலை நிமித்தமாக நீங்கள் ஒரு ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போய் அங்கே வேலை செய்கிற மாதிரி ஒரு பிராப்தம் ஏற்படலாம். வேலை நிமித்தமாக நீங்கள் ஃபாரினுக்கு போகிற மாதிரி ஏற்படலாம். அந்த பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பாருங்கள், பொதுவாகவே இந்த ராகு வந்து 11ஆம் பாவம் இருக்கிறதுனால வேற்று மதத்தினர், அந்நிய மொழி பேசும் நபர்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாயம், ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கிறது உண்டு. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், வியாபாரத்தில் முன்னேற்றம் அப்படின்றது வரும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது சனி பகவான் ரொம்ப ஃபேவராக இல்லை. சனி பகவான் 7.5 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த 7 வருஷம், அந்த 7.5 வருஷத்தில் கடைசி 1/2 வருஷத்தை விட்டுடலாம். அந்த 7 வருஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆவார். 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் ராகு கேது பயிற்சி ஆவார். ஒன்று ஃபேவராக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம கரை ஏற்றிடலாம், அதாவது கரை ஏறிடலாம், பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்தக்காரங்க கூட நம்மளுக்கு ஒரு பகை, ஒரு விரோதம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
ஆனால் அதுக்கும் மீறி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த ஒரு அங்கீகாரம், அரசாங்கம் சார்ந்த ஒரு உதவி அப்படின்னு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஃபாரின் அனுப்புறதுக்கான பிராப்தம் ஏற்படும். இல்லைன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா ஒரு ப்ரொமோஷன், ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைங்க, நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வீசாக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இந்த 1.5 வருடத்துக்குள்ள அந்த விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவா சனி பகவான் விரைய சனியா இருக்கிறாரு அப்படின்னாலும் நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது ஓரளவுக்கு கோப்பப்பாயிடும். நம்ம வீடு பிரிஞ்சு வீடு, குடும்பம், ஊரை பிரிஞ்சு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சனி வந்து கொஞ்சம் அமைதியாவாரு அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டுங்க. ஆக மேஷம் இந்த ராகு பகவான் 11ஆம் பாவத்துல வந்து பெயர்ச்சியாகி இருக்கிறது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, அடுத்து கேது பகவான். கேது பகவான் 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் வந்திருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். பிள்ளைங்க நம்ம கைக்குள்ளே இருக்காங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் பிள்ளைங்களும் நானும் ரொம்ப அட்டாச்சாக இருந்தவங்க அப்படின்னா பிள்ளைங்க உங்களை விட்டு விலகுவாங்க. இல்லை நீங்கள் பிள்ளைங்களை விட்டு விலகுவீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை, ஒரு விலகல் அப்படின்றது வருங்க. சரிங்களா? அதிக உணர்ச்சி பட வாய்ப்பு உண்டு நீங்கள். எனக்கு ஏதோ 5ஆம் பாவத்தில் வரதுனால ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ராகுவும் அந்த விஷயத்தை ஏற்படுத்துவார், கேதுவும் வந்து அந்த விஷயத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் வந்து நண்பர்கள்னால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், நண்பர்கள்னால ஒரு விரயம் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெருசாக யார் மேலேயும் உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. அப்படி மீறி நீங்கள் நம்பினாலும் அவங்களால ஒரு செலவு, அவங்களால ஒரு விரயம், அவங்களால ஒரு மனக்குழப்பம், அவங்களால ஒரு டென்ஷன், அவங்களால ஒரு இரிட்டேஷன், இந்த மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? நிறைய வந்து மேஷராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேது 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படின்றது இருக்கும். இந்த தீர்த்த யாத்திரை போகிறது, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, இந்த காஷி கயா அந்த மாதிரி போகிறது, வெளிநாட்டு பிரயாணம், டூர் போகிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி பாருங்கள், நிறைய குடல் சார்ந்த நோய்கள், வயிறு சார்ந்த டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தண்ணி கிட்ட நிறைய போக வேண்டாம். ஏன்னா வந்து பாருங்க, இந்த நீர்நிலைகளில் போகிறது அவ்வளோ ஒரு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்துறது இல்லை. கடலில் குளிக்கிறது, அருவியில் போய் குளிக்கிறது, இதெல்லாம் வந்து செய்ய வேண்டாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்பு உண்டு. அதுவும் வந்து சந்திரன் சம்மந்தப்பட்டு இருந்தார் அப்படின்னா ஜாதகத்தில் கண்டமாக அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதாவது இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகும், தாமதமாகும். அப்படியே வந்து கரு கூடிச்சு, இப்போ இந்த ஐவிஎஃப் ஃபிக்ஸி இந்த மாதிரிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் கரு கூடிச்சு அப்படின்னாலும் அதில் வந்து அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆக கேது 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கேது வந்து பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணுவார். குடும்பத்தில் பிள்ளைங்களால் மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனக்குழப்பம், பிள்ளைங்களால் ஒரு தலைக்குனிவு அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக பிள்ளைங்களாம் இப்படி பண்ணுது அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை விட்டு ரொம்ப விலகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இன்னொன்று நல்ல விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்கிறதுனால நம்ம பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சோம் அதுக்கான ஒரு நல்ல பலனை அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வசதி, வாய்ப்பு, சொல்வாக்கு, செல்வாக்கு, இறையுணர்வு இதெல்லாத்தையும் நிறைச்சி கொடுப்பார். அப்போ ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யுது. அப்போ இந்த ராகு கேதுனால மேஷத்துக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது, மைனஸ் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து பாருங்கள், இந்த மேஷத்துக்கு வர ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டமான ராகு கேது பயிற்சி, பிலோ ஆவரேஜ், ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றது இல்லைங்க. சனி பகவான் கஷ்டத்தை கொடுத்தாலும் ராகு கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்காரு, கேது அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கவலைப்பட வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் இந்த 5ஆம் பாவத்தில் கொஞ்சம் கேது பிள்ளைங்க ரீதியாக நம்மளுக்கு மனக்கசப்பு, மனசஞ்சலம் வரப்போகுது இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அது வராமல் இருக்கிறதுக்கு இல்லை லைட்டாக வந்துட்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் டாக்ஸ் வளர்க்கலை அப்படின்னா, டாக்ஸ் வளர்த்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க, வளர்க்க முடியும் அப்படின்னா வீட்டில் டாக்ஸ் வளங்க, நாய் வளர்க்கலாம். இல்லைன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தெரு நாய்க்கள், அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது மூலிமா கேத்து வந்து பசிஃபை பண்ண முடியும், அது செய்யலாம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு முறை நீங்கள் காலத்திநாதரை போய் பார்த்துட்டு வாங்க, காளஹஸ்தி போங்க, அங்கே காலத்திநாதரின் ஞான பிரசுன்னாம்பிகை தேவியும் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த 1.5 வருஷத்தில் ஒரு ரெண்டு முறையாவது அட்லீஸ்ட் போங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பரிகாரம் பண்ணுவாங்க. ராகு எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் கேதுவும் நல்லா தான் இருக்கார், பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் பண்ணுறது நம்மளுக்கு வரக்கூடிய நற்பலன்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும்.
அதே மாதிரி கேத்து வந்து அந்த பிள்ளைங்க ரீதியாக ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சனி பகவானையும் சிவனை பார்க்கும்போது சனியும் பிரீத்தி ஆவார். ஆக இத்தனை விஷயங்க செய்யுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள்.